அமைச்சர் அவர்கள் ஆகியோருக்கு ஒரு போட்டோ எடுக்குமாறு ராஜாஸ் மீடியா, வீரத்தமிழர் மீடியா, ஆகியோருக்கு இந்த சாத்தூர் பதினெட்டு தேர்தல் மகாசன சங்கத்தின் சார்பில் நன்றி ஊர்நாட்டாமை மேலகவர்மன் நன்றி. இந்த தமிழ்நாட்டிலே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழக்கூடிய ஒரே சமூகம் வந்து தேவேந்திரோட வேளாளர் சமூகம். எந்த சமூகத்துக்காக இத்தனை பட்டி இருக்கா? மாற்று சமூகத்துக்கு ஒரே இடத்துல 18 பட்டி இருக்கா? அது மட்டும் இதையும் தாண்டி 56 கிராமங்கள் அடங்கிய பட்டி உண்டு. இமானுவேல் சேகரன் அவர்கள் அன்றைய தினத்திலே ஆதிக்க சக்தியினால் அரசியலுக்கு அவர் முன்னெடுக்கும் போது அவர் படுகொலை செய்யப்பட்டார். அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் ஜாயினுடைய குடும்பத்தின் பேர் ஒரு அக்கறை கொண்டதுனால, பாசம் கொண்டதுனால ஜாயிற்கு குடும்பத்தாருக்கு வந்து ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு பணியை கொடுத்து செட்டுடாம்பட்டியில வந்து இருந்தாங்க. அப்பொழுதே இந்த கிராமம் வந்து செட்டுடாம்பட்டி கிராமம் எங்களுக்கு தாய் கிராமமா ஆகிவிட்டது. தாய் எவ்வளவு ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அதே போல இந்த செட்டுடாம்பட்டி கிராமம் எங்களுக்கு இருந்தது மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு காலகட்டத்தில் நடந்தாலும் என்னுடைய தந்தையார் அவர்கள் சாத்தூருக்கு வந்து வரும்போது ஒரு மருத்துவராக வந்தார்கள். என்னுடைய தந்தையார் செல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள் எனக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட வைத்தியமான வரும்போது சும்மா வர மாட்டாங்க. நல்லா தெரியும். நம்ம கிராமங்கள்ல விளையக்கூடிய வெள்ளரிக்காவை கொண்டு வருவாங்க. அவங்க வரதே கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவங்களுடைய பங்குல வந்து வெள்ளரிக்காய் கொண்டு வருவாங்க. அதிகமான நாட்டுக்கோழி சாப்பிட்டது நான் நம்முடைய 18 பட்டியில இருந்து நம்முடைய உறவுக்காரர்கள் கொடுத்ததுதான். அவங்களுடைய விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது எதற்காக கொடுத்தார்கள் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தா நான் இமானுவேல் சேகரனுடைய மருமகன் இங்க மருத்துவராக பணிபுரிகிறார் என்ற ஒரு காரணத்தினாலும் அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் நம்முடைய சொந்த உறவுகள் நமக்கு வந்து பண்ணாங்க. நான் 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் எஸ்ஐடி நெருங்கோடு பள்ளியில தான் படிச்சிருக்கேன். நான் சிறு பயணம் இருக்கும்போது 18 பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிணறுகள்ல நீச்சல் கற்றுக்கிட்டேன். நீச்சல் கற்றுக்கொண்ட இடம் எனக்கு இந்த கிராம சூழ்நிலையில இந்த கிராமத்தை விட்டு நான் பிரித்து பார்க்க முடியாது. இன்றும் என் நினைவில் வந்து என்னுடைய பள்ளி பருவ காலங்கள் வந்து இந்த கிராமத்தை சுற்றி தான் இருக்கிறது. என்னுடன் பள்ளி பயின்றவர்கள் சிலர் இறந்து போய்விட்டார்கள். நல்லாஞ்செட்டியில் உள்ள கருப்பசாமின்னு தெரியும். சந்திர கருப்பசாமி மிகப்பெரிய கபடி பிளேயர். அப்ப நல்லாஞ்செட்டி பட்டி மிகப்பெரிய கபடி விளையாடக்கூடிய ஒரு ஊர். 18 பட்டி நல்லா இருக்கும். அப்ப கூட என்னுடைய நண்பர் தான் இன்னைக்கு இந்த மகாராஜ சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கிற அண்ணன் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் தான் கலெக்டரா இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க அம்மாவோட படிச்சவங்க. 4 பெண் குழந்தைகளும் இங்க படிச்சாங்க. இது வந்து என்னுடைய பாண்டியோட நான் பயணம் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது பக்கத்துல மதுரை பக்கத்துல பாட்டம்ங்கிற ஒரு இடம் பாதுகாப்பு நலம் கருதி அங்கே இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில இந்த 18 பட்டியில நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தியது நிறைவாக அவருடைய வாரிசுதாரர்களாக நானும் வந்து இந்த இடத்தில் நிற்கிறதுக்கு இமானுவேல் சேகரனுடைய ஆசையை நாங்கள் பெற்றுள்ளோம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன். ஆரம்ப காலத்தில் அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாட்டில் இருந்தா ஆரம்பிக்கப்பட்டது. கோயிலுடைய வழிபாடு என்பது சிறையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த கோர்வார்பட்டியுடைய 18 பட்டிக்கு கோர்வார்பட்டி ஜமீனாக இருந்தது. ஏனென்று கேட்டால் நேற்று இரவு நான் இங்க வந்தேன். கட்டபொம்மன் வந்து தன்னுடைய படை தளபதியை இந்த இடத்தில் வைத்திருந்தார் என்பதை காட்டிலும் இந்த இடத்தில் வைத்தால் தேவேந்திர வேளாளர் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டி அங்கு பாதுகாப்பு வைத்திருந்தார். ஒரு விஷயம், நம்முடைய தேவேந்திர வேளாளர் மட்டும்தான்
மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பண்பு ரத்தத்திலே இருக்கிறது. மற்றவருக்கு உதவ வேண்டிய பண்பு நம்முடைய ரத்தத்திலே இருக்கு. தன்னுடைய உயிரையும் கூட கொடுப்பான். அதற்கு சான்றுதான் வீரன் சுந்தரலிங்கம். அவர்களெல்லாம் நாட்டுக்காக போராடினார்கள். வெள்ளிக்காலாடி நாட்டுக்காக போராடினார்கள். இன்று கூட கோவை மாவட்டத்தில் பன்னியபாளையம் என்ற ஊர்ல ராமசாமி பனாடியார் என்ற ஒருவருக்கு அவருக்கு அக்டோபர் 2ஆம் தேதி அவரை தியாகத்தை போட்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணினா ஆங்கிலேயருக்கு எதிராக வழிபாட இயக்கத்தை நடத்தியிருக்கிறார். அப்ப வீரத்திலும் நாம் சிறந்து விளங்கி இருக்கிறோம். சிலர் சொல்வார்கள் நம்முடைய சமூகத்தில் இவ்வளவு தலைவர்கள் என்று. ஏன் என்று கேட்டால் நாம் தான் ஆங்கிலேயருக்கு போராடிய ஒரு வீரர்களாக இருந்ததுனால இவ்வளவு தலைவர்கள். நீங்க எவ்வளவு தலைவர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களாக சங்கமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஏரியாவில் நீங்க யாரு எலெக்ஷன் நின்னாலும் இந்த இமானுவேல் சேகருடைய அவருடைய முழு வெண்கல சிலைக்கு மாலை அணிவிக்காமல் அவர்கள் செல்ல முடியாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அன்று இருந்த ஜமீன் இன்று அரசியலுடைய ஜமீனாக நீங்க மாற்றியிருக்கிறீர்கள். ஒருவேளை நாங்கள் நம்புகிறோம், ஒரு வருடத்தில் 18 பட்டி முழுவதும் நீங்க சிலை வைக்க வேண்டும். 18 பட்டியில் ஒவ்வொரு இடத்திலும் சிலை வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இமானுவேல் சேகரனுக்கு நமக்கு அரசு விழா கொடுக்கப்பட்டுள்ளது. அவரும் ஒரு அங்கீகாரத்துடன் இருக்கிறார்கள். சிலை வைக்கிறதா எந்த விதமான ஒரு குளறுபடி வராது. ஆகையால் என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, நீங்க கோயிலும் எல்லாம் திமுக அரசுக்கு நன்றி செலுத்து. ஆமா, நன்றி செலுத்ததான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா நன்றி மறப்பது நன்றதான், நன்றதான் அன்றே மறப்பது. ஏன் என்று கேட்டால் பல உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்கின்றன இந்த அரசு விழா பெறுவதற்கு. இந்த மணிமண்டபம் பெறுவதற்காக பல உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த சமூக விடுதலைக்காக இன்னும் நம்முடைய இளைஞர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1947 சுதந்திரம் அடைந்தாலும் தேவேந்திர வேளாளருக்கான அடையாள அமைப்பான பட்டியலிடத்திற்கான ஒரு சுதந்திரத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பட்டியலின மாற்றமே இந்த விடுதலை சமூகத்துடைய விடுதலைக்கான மாற்றம் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எனக்கு மிக மிக ஒரு இன்னும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய சமூகம், கோயில்களில் கூட நமக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய சமூகம். 600 கோயிலுக்கு மேலே நாம் என்ன செய்யறோம், அறிவித்த கட்டக்கூடிய எப்படி தாழ்த்தப்பட்ட இனத்தை கொண்டு சென்றார்கள் என்று போகும்போது நம்முடைய மக்கள் அப்போ இருந்த ஜமீனுக்கு வரி கொடுக்காதனால் எவ்வளவுதான் வரி கொடுக்கலையோ அவனை எல்லாம் என்ன பண்றான், தாழ்த்தப்பட்ட அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஆனாலும் என்றோ ஒரு நாள் விடியும். அந்த விடியல் பட்டியல் வெளியேற்றமாக முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த 18 பட்டி தேவேந்திர வேளாளர் மகாஜன சங்கத்தின்